சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுரைக்காய் இருக்குது இல்லைங்களா? சுரைக்காய் நம்ம வாங்குவோம் இல்லையா காய், அதோட பயன்களை பற்றி தான் இன்றைக்கி நாம் வந்து பார்க்க போகிறோம். சுரைக்காய் சும்மா சாதாரண சுரைக்காய் தானே அப்படின்னு சொல்லுவோம். அந்த சுரைக்காயில் அவ்வளோ ஒரு மருத்துவ பயன்கள் இருக்குது. மாசமாக இருக்காங்க இல்லையா அந்த பெண்கள், அவங்க வந்து அதிகமாக சுரைக்காய் வந்து சேர்த்திக்கிறது நல்லது. இப்போ இருந்தே நீங்கள் சேர்த்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து உடல் வந்து நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த கால்லாம் மாசமாக இருக்கவங்களுக்கு காலில் வீங்கின மாதிரி இருக்கும், அப்பப்போ கால் வீக்க வரும். அப்போ இந்த சுரைக்காய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு யூரின் வந்து நல்லா பாஸ் பண்ண முடியும். அவங்க பெண்கள், அதாவது கர்ப்பிணி பெண்கள் யூரின் நல்லா பாஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து கால் வீக்கம் கம்மியாயிடும். பெரியவங்க பாருங்கள் கால் வீக்கமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் சுரைக்காய் வந்து அதிகமாக சேர்த்திக்கோங்கன்னு சொல்லுவாங்க கர்ப்பிணி பெண்களுக்கு. கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக சுரைக்காய் சேர்த்திக்கோங்க. இப்போ மட்டும் இல்லை, குழந்தை பிறந்ததுக்கப்புறமும் சுரைக்காய் சேர்த்திக்கிட்டோம்னா நல்ல பால் ஊறும். நல்ல பால் ஊற குழந்தைங்களும் நம்ம வந்து கொடுக்கலாம். ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தையும். இந்த சுரைக்காயில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது. பால் ஊறுறதுக்கு ஏதேதோ வந்து செய்வாங்க. ஆனால் நீங்கள் சுரைக்காய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக பால் ஊறும். குழந்தைங்களுக்கு நல்லா பால் ஊட்டலாம் நம்ம. அதே மாதிரி உடல் சூட்டை வந்து இதை தணிக்கக்கூடியது சுரைக்காய்னு சொல்கிறாங்க. உடல் சூடு ரொம்ப உஷ்ணத்தால் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அந்த உடல் சூட்டை கம்மி பண்ணுறதுக்கு என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பல வைத்தியங்கள் செய்வாங்க. அப்படி எதுவுமே பல வைத்தியங்கள் தேவையே இல்லை நம்மளுக்கு. இந்த சுரைக்காய் வந்து கடையில் வாங்கிட்டு வந்து, மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. வந்து பொரியலாகவோ இல்லை உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி செஞ்சு சுரைக்காய் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் சிறுநீர் வந்து வெளியேறதுக்கு நான் வந்து நல்லா உதவுது. நான் சொன்னேன் இல்லையா, மாசமாக இருக்க பொண்ணுங்களுக்கு கால் வீக்கமாக இருந்தால் இந்த மாதிரி சாப்பிட்டாவே சிறுநீர் நல்லா வெளியாகும்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு மட்டும் இல்லை, சிறுநீர் பிரச்சனை வெளியேறல அப்படின்ற பிரச்சனை இருக்கவங்க, பெரியவங்களாக இருந்தாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி, இந்த சுரைக்காயை வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சிறுநீர் பிரச்சனை இருக்காது. நல்லாவே யூரின் வந்து நல்லா பாஸ் ஆகும். அதுக்கப்புறம் மலச்சிக்கலை வந்து இது சரி செய்யும்னு சொல்லுவாங்க. மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்க ரொம்ப பேர் இந்த மலச்சிக்கலால் அவதிப்படுறாங்க. அவங்களுக்கு அவங்களுக்குலாம் லேகியம்லாம் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்க மலச்சிக்கல் சரியாகிறதுக்கு. அது அவ்வளோ கஷ்டம்லாம் நீங்கள் மெனக்கட்டு கஷ்டப்பட தேவையில்லை. நீங்கள் சுரைக்காய் வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட்டிங்கனாலே போதும். வாரத்தில் 2 முறை 3 முறை சேர்த்திக்கோங்க, மலச்சிக்கல் சரியாயிடும். ரத்த அழுத்தத்தை வந்து இது கட்டுப்படுத்தும்னு சொல்கிறாங்க. அதாவது பிபி இருக்கு இல்லைங்களா, அவங்கெல்லாம் இதை வந்து சுரைக்காயை வந்து சேர்த்திக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு கட்டுக்குள்ளே இருக்கும். அதிகமாக ஹை பிபி ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மூல நோய்க்கு இது ஒரு சிறந்த மருந்து. அதாவது மலச்சிக்கல் சரியாயிடுச்சுனாலே மூல நோய் வராது. மலச்சிக்கலையும் சரி பண்ணுது, அதுக்கப்புறம் மூல நோய் வராமையும் தடுக்குது. இப்போ அநேகமாக வந்து பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி மூல நோய்க்கு அதிக பேர் பாதிக்கப்படுறாங்க. அவங்க இப்போவே ஆரம்பத்திலே இந்த மாதிரி நம்ம மருத்துவம் குணம் வாய்ந்த காய்கறிகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்த்திக்கிட்டிங்கனாலே போதும். இந்த மூல நோயிலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு வந்து சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.